ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் பஃப் பேஸ்ட்ரி வந்து அவனில் பேக் பண்ணாமைக்கு ஒயிலில் ஃப்ரை பண்ணி எப்படி செய்கிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது நல்லா கிறிஸ்பியாகவே வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்களுக்கு இதில் பார்க்கக்குள்ளிக்கே விளங்கும் எந்த அளவுக்கு இதில் லேயர் எல்லாம் வந்து நல்ல டேஸ்ட்டாகவுமே இது வந்துருந்துச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நான் இதில் 1 கப் கோதுமை ஆட் பண்ணிட்டு கார்ன்ஃப்ளவர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சால்ட் 1/2 டீஸ்பூன், ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதில் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா இறுக்கமான டோவாக இது நீட் பண்ணி எடுத்துக்கணும். சாஃப்டாக நீங்கள் நீட் பண்ணி எடுத்தாலும் இதில் அந்த கிறிஸ்பினஸ் வராது, கொஞ்சம் இறுக்கமாக தானே இருக்கணும். அப்போ தான் வந்து இது நல்ல கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், இது இந்த மாதிரி நல்ல மிச்சம் சாஃப்ட்டும் இல்லாமல் அதே மாதிரி மிச்சம் திக்கும் இல்லாமல் சரியான பதத்துக்கு இதை நீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ரொட்டி தட்டுற பதத்துக்கு கொஞ்சம் இறுக்கமாக நீங்கள் நீட் பண்ணி எடுத்துக்கணும். கீழக்கு கார்ன்ஃப்ளவர் தான் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை வந்து 6 பீஸாக கட் பண்ணி எடுக்கிறேன். எல்லாம் சரியான சைஸுக்கு வரதுக்கு 6 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துகிட்டு இதை நல்லா தட்டி எடுக்கணும். கீழக்கு நல்லா கார்ன்ஃப்ளவரே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் போட்டு தட்ட கொல்லைக்கு தான் இது நல்ல கிறிஸ்பியாக வரும். இது இந்த மாதிரி ரொட்டி மாதிரி நல்ல மெல்லிஸாக தட்டி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லா டோவையும் நான் அந்த கட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு ரொட்டியை எடுத்துட்டு இப்போ இதுக்கு மேலே நான் ஒயிலை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுறேன். ஒயிலை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டதும் இதுக்கு மேலே வந்து கார்ன்ஃப்ளவரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்போ இதுக்கு மேலே வந்து நான் ரொட்டியை வைக்கிறேன். ரொட்டியை வச்சுட்டு மறுபடியும் வந்து இதுக்கு மேலே ஒயிலை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து கார்ன்ஃப்ளவரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இதே மெத்தடுக்கு செஞ்சு வச்சுக்கிற எல்லா ரொட்டியையும் செஞ்சு எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கொள்ளைக்குத்தான் இது வந்து ஒயிலில் ஃப்ரை பண்ணக்குள்ள லேயர் எல்லாம் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் வரும், நல்ல கிறிஸ்பியாகவும். நீங்கள் இன்றைய தான் இந்த ரெசிபி ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா ரெசிபியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், எல்லா ரொட்டியும் இதுக்கு மேலே வச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டுக்கு இதை இந்த மாதிரி தட்டி எடுக்கிறேன். இதை மிச்சம் மெல்லிசாக தட்டப்படாது, கொஞ்சம் தடிப்பமாக இருக்கணும். நான் இதை பாக்ஸ் ஷேப்புக்கு தட்டி எடுக்கிறேன். அப்போ தான் இதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதை 3 பீசஸாக கட் பண்ணி எடுக்கிறேன். கீழக்கும் இதே மாதிரி 3 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் லாஸ்ட்டுக்கு அந்த சைடுக்குள்ளத்தை கொஞ்சமாக கட் பண்ணி எடுக்கிறேன். நல்ல ஷேப்பாக வரதுக்காகவே இந்த பஃப் பேஸ்ட்ரி உங்களுக்கு கட் பண்ணி எடுக்காமலே செய்யலாம். பாருங்கள், இது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் கறி ஆட் பண்ணணும். நான் வந்து இன்றைக்கி கறி வந்து ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த கறியோட ரெசிபி உங்களுக்கு காட்டலை. உங்களுக்கு விருப்பமான என்ன கறி வேணும்னாலும் இதில் ஆட் பண்ணலும். நான் இந்த பேஸ்ட்ரியை மட்டும்தான் மெயினாக காட்டியிருந்தேன். லாஸ்ட்டுக்கு இதில் கறி ஆட் பண்ணதுக்கப்புறமா சைடுக்கு வாட்டரை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணினால்தான் இது வந்து நல்லா ஒட்டி வரும். அந்த ஒயிலில் ஃப்ரை பண்ணக்குள்ளைக்கும் பிரியாமைக்கு இருக்கும் சைடுக்கு. இது இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் தடிப்பமாக இருந்தது, அதுக்காக வேண்டி தான் இதை கொஞ்சம் லைட்டாக தட்டிட்டு நீங்கள் மிச்சம் மெல்லிசாவும் தட்ட வேணும். மிச்சம் மெல்லிசாக தட்டினாலும் இதில் லேயர் வராது, கொஞ்சம் தடிப்பமாக தான் இருக்கணும். இதுக்கு மேலே மறுபடியும் கறியை வச்சுட்டு சைடுக்கு வாட்டரை நல்லா அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கிறேன். பாருங்கள், இது வந்து அந்த பாக்ஸாக கட் பண்ணிக்கிற சொட்டி இந்த கோர்னர் ஷேப் வந்து நல்லா அழகாகவே வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடுக்கு இது நல்ல டேஸ்ட்டாகவே வரும். இப்போ இதை அப்படியே போட்டு ஒயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் நான் செஞ்சு வச்சதுக்கப்புறமா இதை ஒயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இது உங்களுக்கு செஞ்சு ஃப்ரீசரில் வச்சுட்டு தேவையான டைமுக்கு வேணும்னாலும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ப்ரௌன் கலர் வரத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து மிச்சம் மெல்லிசாக தட்டினாலும் லேயர் வராது, கொஞ்சம் தடிப்பமாக தானே இருக்கணும். அப்போ தானே இதில் இருக்கிற அந்த லேயர் எல்லாம் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வரும்.
நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா இதை அப்படியே வேறு எடுக்கிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பஃப் பேஸ்ட்ரி. நல்ல ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு வீட்டிலே செய்யலும் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.